about Tamil history, politics, even investigation thrillers. இதெல்லாம் எழுதிடலாம். ஆனந்த மிடில் கிளாஸ் பத்தி ஐயோ ஐயோ ஐயோ. மார்னிங் பொங்கல், மத்தியான சாம்பார், நைட் 2 இட்லி, காலேஜ் கல்யாணம். நோ அட்வென்ச்சர், நோ ஆக்ஷன், நோ ரொமான்ஸ். So sad. எழுதுறேன் மெட்ராஸ்க்கு. என்னோட மெட்ராஸ் ஃபுல்ல இந்த மாதிரி மக்கள் தான் இருக்கிறாங்க. எக்ஸோ பிளானட்ஸை பற்றி எழுத நான் மெட்ராஸை பற்றி எழுத மாட்டேனா? This will be the story of Madras. கதை எழுதுறதுக்கு ஸ்டெப் 1, சப்ஜெக்ட் ரிசர்ச். மிஸ்டர் சுப்ஸ், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வலி என்ன? முட்டு வலி தானுங்க. சுப்பிரமணியன் முட்டி வலி அப்படிங்கிற டைட்டில் என்னால கதை எழுத முடியாது. வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன். கண்ணில் போறேன். இது உங்களுக்கு அழுக வர மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் நடந்திருக்கா? நைட் டைட்டானா வருங்க, அழகு வருங்க. உங்ககிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்டுக்கலாமா? பக்கத்துல ஜோன் அவுட் ஆகி உட்கார்ந்துருக்காரு, இவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா சார். நீங்க டெய்லி குடிப்பீங்களா? ஆமா, தினிக்கும். ஆடா 5 மணி ஆச்சுன்னா கையில நடுங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டை ஸ்டார்ட் பண்ணா ஸ்ட்ரைட் வந்துருவேன் டெய்லியும். ஃபேண்டாஸ்டிக். ஆனா என் ஃப்ரெண்டு கண்ணா இந்த மாதிரி குடிக்கார கபோதி இல்லை சார். நல்லுவன் ஆஃபீஸருங்க, பச்சவங்க, ஐயருங்கெல்லாம் அவன் வண்டியில் தான் சார் சவாரி ஏறுவாங்க. என்ன பண்றீங்க? 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் சார். எப்பவுமே குடிக்க மாட்டான். நீ என்னன்னே தெரியல, என்ன சோகமோ குடிச்சே தீர்வேன்னு ஒரே அடம். அப்படி என்ன சோகம் நண்பா? மிஸ்டர் கெயில், உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். இந்த அண்டம் ஆகாயம் எல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியுமா? இந்த முண்டமே எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல சார். தண்டா சோ சாட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தெரியல சார். ஒருத்தங்க கதையை கேட்கறதுக்கு முன்னாடி ஐ டெஸ்ட் ஃபார் தேர் இன்டெலிஜென்ஸ். மிஸ்டர் கண்ணன், நீங்க சொல்லுங்க. சார், இந்த அண்டம் ஆகாயம் எல்லாம் எங்க இருந்து வந்தது? தேவையில்லாத கொஸ்டின். பெத்த பிள்ளைங்களை ஒழுங்காக கரை சேர்க்க தெரிஞ்சால் போதும். இந்த தேவையில்லாத கொஸ்டினுக்கெல்லாம் அதுங்க வந்து பதில் சொல்லும். அதுக்கே துப்பு இல்லாமல் வந்து உட்காந்துக்கிறேன். கண்ணனோட முகத்துல ஒரு சோகம் தெரிஞ்சது. யோ, இதெல்லாம் வழக்கமான மிடில் கிளாஸ் ப்ராப்ளம்ஸ். இவங்க தெருவில் அடிக்கடி கரண்ட் போகுது, ஸ்பார்க்லாம் வேற ஆகுது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் வந்துகிட்டு இருக்க முடியாது. என்னன்னு பார்த்து முடிச்சு விடுங்க. நீ யாரியா இந்த ஆளுக்கு ரெக்கமெண்டேஷனா? சார் அப்படிலாம் இல்லை சார், சும்மா ரெக்வஸ்ட் பண்ணலான்னு தான் கூப்பிட்டு வந்தேன். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கிளம்புங்க.